சமூகத்தின் குரல், இது தமிழ் முரசின் முழக்க வரி. நடப்பதை சொல்வது மட்டும் அதன் பணி அன்று. சமூகத்தில் நல்லவற்றை விதைப்பதும் வளர்ப்பதும் அதன் பணியே. அது சமூக சித்தாந்தமாக இருக்கட்டும், தேசிய அக்கறையாக இருக்கட்டும், அவற்றை இங்கு வாழும் தமிழ் சமூகத்தின் நிலையிலிருந்து இன்று வரை அக்கறையோடு ஆய்ந்து அலசுவது தமிழ் முரசு. அதனோடு சிங்கப்பூர் இலக்கியத்தின் வளர்ச்சி என்று நாம் பேசும் பொழுது அதில் தமிழ் முரசின் இடம், பங்களிப்பு அளப்பரியது. சிங்கப்பூருடைய தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு சிங்கப்பூருடைய தமிழ் முரசு மகத்தான பங்காற்றி இருக்குது. பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அதில் உலகநாதன், அவர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரில் இருந்தவர். இக்பால், பரண, செவி சண்முகம், சிங்கப்பூர் வானொலியில் வெளியாற்றின பழனிவேலு, பி கிருஷ்ணன் கதையெல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் முரசில் அந்த காலத்தில் தமிழ் முரசோடு மலையனன்புங்கிற ஒரு தினசரி இருந்தது. அந்த தினசரியில் கவிஞர் மதிதாசன்கிற ஆள் தொடர்ந்து கவிதை எழுதிக்கிட்டு இருப்பார். அவர் சொந்த பேர் அப்துல் ரஹீம். நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்தார். பிற்பாடு அவர் இந்தியாவுக்கு போய் நாகூர் அனிமாவுக்கு நிறைய பாடல்கள் எழுதினார். பேர் அப்துல் ரஹீம், ஆனால் பேர் மதிதாசன் வச்சுக்கிட்டார். சேவை சண்முகமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். கவிதை கூட்டத்தில் உலகநாதன், முல்லைவாணன், அருண்முல்லை, சிங்கைமா இளங்கண்ணெல்லாம் கதைகள் எல்லாம் நிறைய வரும். இந்த தமிழர் திருநாட்டு இப்போ நடத்திக்கிட்டு இருந்தாங்கள்ல, அதில் போட்டி வைப்பாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் எல்லாம் பரிசு கிடைக்கதே இல்லை, எல்லா போட்டியும் எழுதிடுறது. தமிழ் முரசு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் மொழியை வாழ வைக்கிற, வளர்க்கிற ஒரு ஊடகமாக தொடக்க காலத்துலேயும் சாரங்கபாணி அதற்கானுடைய வித்தை போட்டுறதுனால சின்ன சின்ன வயசுலேருந்து மாணவர் முரசு காலத்தில் இருந்து மாணவர்கள்லேருந்து தொடங்கி நிறைய பேரை எழுத வச்சுருக்கு, உருவாக்கியிருக்கு. இன்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கிற அத்தனை கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தமிழ் முரசில் எழுதி வளர்ந்தவங்க தாங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்லலாம். கதைகள் எழுதுவதும் கவிதைகள் எழுதுவதும் அப்படி என்ன அவ்வளவு பெரிய சமூக பணி? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த படைப்பாளிகளின் எழுத்துக்கள் செய்த புரட்சியே பதில். ஒரு படைப்பாளி தன்னை பற்றி ஆழ்ந்து யோசிக்கின்றான். அவன் காண்கின்ற அழகியலை, ஏக்கங்களை, மாபெரும் நிகழ்வுகளின் அதிர்வுகளை, கால ஓட்டத்தின் சாட்சியாக நின்று சரித்திர பதிவுகள் விட்டுச் சென்ற இடைவெளிகளை உணர்வுகளாலும் தனிமனித அனுபவங்களாலும் நிரப்பிச் செல்கின்றான் அவன். இத்தகைய பல படைப்பாளிகளுக்கு தமிழ் முரசு தோன்றிய காலம் முதல் அரிய தளமாக நின்று நிலைத்திருக்கின்றது. பத்திரிகையில் கதை போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் வச்சு போட்டியெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெற்ற அந்த சிறந்த கதை, சிறந்த கவிதை, சிறந்த இதெல்லாம் தேர்ந்தெடுத்து தமிழ் திருநாளில் பரிசு கொடுப்பாங்க. ஜெயிச்சது இந்த அதனால் அதில் தான் ரொம்ப எழுத்தாளர்லாம் வளர்ந்தது. இல்லை, மாணவர்களுக்கு சின்ன சின்ன படம் வரைகிறது, சின்ன சின்ன தொகுப்புகள் கதை சொல்கிறது மாதிரி உள்ளது. 4 பக்கம் தான் அது வந்தது. அதை காலப்போக்கில் மறுபடியும் தான் 8 பக்கம் 12 பக்கம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நிறைய பாடம் மாதிரி அதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதோடைய வளர்ச்சியும் ஒரு நல்ல முன்னேற்றமானது. மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது. அது வெண்பா போட்டி தான் அடிக்கடி ரொம்ப நடக்கும். மலேசியாவிலேருந்தெல்லாம் அந்த கரு வேலுசாமின்னு நிறைய பேர் எழுதுனாங்க மலேசியாவிலேருந்து. அது வருஷக்கணக்கில் அது போய்கிட்டு இருந்தது. அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சென்னை கட்டி தான் ஒரு நாணயம் ஒன்று, கப்பல்னு ஒருத்தர் எழுதினார் ஒரு தொடர். அது ஒரு வருஷக்கணக்கில் ஓடுது. அதே மாதிரி நாணயத்தை பற்றி ஒன்று எழுதினார். அந்த இதெல்லாம் அதோடைய விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு தமிழ் முரசுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு காரணங்களை இதெல்லாம் சொல்லணும். மின்னிலக்கம் இன்று அனைத்து துறைகளிலும் பரவலாக நாம் கேட்கின்ற ஒரு சொல். அச்சகத்திலிருந்து சுடச் சுட வந்த செய்திகள் இன்று அதைவிட வேகமாக நம் திறன்பேசிகளுக்குள் வந்துவிடுகின்றன. கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு மைல்கல்லாக கடந்து வந்த பயணம் இது.
அதாவது ஒரு காலத்தில் வந்து மலேயா, சிங்கப்பூர் சேர்ந்து செயல்படும் பொழுது மலேயா பத்திரிகையாகவும் தமிழ் முரசு இருந்திருக்கு. ஆக இத்தனை சவால்களை தாண்டி இப்போ வந்துட்டோம். உலகிலேயே வந்து பத்திரிகை அப்படிங்கிறதே வந்து, அதாவது அச்சடிக்கப்பட்ட பத்திரிகைக்கு வந்து இறுதி காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதையும் தமிழ் முரசுக்கும் பொருந்தும். ஆனால் இங்கிருந்து எங்கே செல்கிறோம், இங்கிருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. மின்னிலக்கமயம் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே 20-30 ஆண்டுகளாக இருந்தது தான். சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக்குங்கிறதே வந்து 20-25 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் தமிழ் முரசு எப்படி அந்த மின் உலகத்துக்கு செல்ல முடியும்? ஆக சில வழிமுறைகள் இருக்குது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போதே இங்கேருந்து அங்கே போகணும். அது வந்து கொஞ்சம் சும்மா போயிட்டு தொட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுமையாக ஒரு மின்னிலக்கமயமாகணும். 1990களில் நான் தமிழ் முரசில் சேர்ந்த பொழுது அப்போ தான் முத கணினிமயப்படுத்துகிற பணியை தொடங்கினாங்க. அந்த சமயத்தில் ஒரே ஒரு கணினி மட்டும் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் 20 MB தான் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளாப்பி இருக்கும். அது வந்து 4.25 பெருசாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லை. முத நம்ம பயன்படுத்தின தமிழ் மென்பொருள் வந்து பாரதி, அதோட வீனஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வரும். முந்தி வந்து பேஸ்மேக்கர் இல்லாத போது ஒவ்வொரு செய்தியும் தனித்தனியாக ஒவ்வொரு பத்தியாக வரும், இல்லைன்னா 3 பத்தியாக வரும். அதெல்லாம் வெட்டி குட்டுறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். அது பொதுவாக எல்லா பப்ளிஷிங் இதுலேயும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செக்ஷன் முடியாச்சு. அப்போ அவங்கெல்லாம் மூட போகிறது தெரிஞ்சு அவங்கெல்லாம் வந்து கணினி கற்றுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய மின்னிலக்க இந்த பயணத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கிய தருணம்ங்கிறது என்னங்கிறதுனா 2023 வந்து நம்ம வெளியிட்ட நம்மளுடைய செயலி. இந்த செயலியோடைய சிறப்பு என்னன்னா வந்து அண்மையில் வந்து அனைத்துலக ஒரு விருதில் இன்டர்நேஷ்னல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் அவார்ட்ஸில் வந்து பெஸ்ட் நியூ டிஜிட்டல் ப்ராடக்ட்ங்கிற கேட்டகரியில் வந்து அது சில்வர் வாங்கியிருக்கு. அதாவது அனைத்துலக அளவில் ஒரு தமிழ் ஊடக செயலி அங்கீகாரம் பெற்றுள்ளதுங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். எழுச்சிமிக்க சில மனிதர்களால் துவங்கப்பட்ட ஒரு சமூக நாளேடு. அது ஒரு குடும்பம் சார்ந்த வர்த்தக ஸ்தாபனம் என்று தமிழ் முரசின் எல்லைகளை சுருக்கி வர்ணிப்பது பிரச்சினைக்குரியது. சிங்கப்பூர் தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் முரசு நாளிதழுக்கும் இருக்கும் பிணைப்பு அத்துணை வலுவானது. இருப்பினும் மாறிவரும் சமூக சூழலில் எல்லா பத்திரிகைகளுக்கும் இருக்கும் அதே வர்த்தக ரீதியான சவால்கள் தமிழ் முரசுக்கும் உண்டு. தனிப்பட்ட நபர்கள் ஒரு தமிழ் பத்திரிகை இருக்க வேண்டும்னு நினச்சி, தமிழை அதை தாங்க வேண்டும், தமிழில் எழுத்தாளர்கள் இருக்க வேண்டும் நினச்சி நடத்தின பத்திரிகை. 1995ஆம் ஆண்டில் தான் SPH மீடியாவே அந்த தமிழ் முரசோட இணைகிறாங்க. ஒரு தனிப்பட்ட அதுக்கு கீழே இயங்கும் ஒரு நிறுவனமாக மாறுது 1995. ஆக அது வரைக்கும் 1935 95 வரை அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பத்திரிகை தான் இருந்திருக்கு, பத்திரிகை ஊடகமாக தான் இருந்திருக்கு. 95 அவங்க வந்து ஒரு சில ஷேர் ஹோல்டிங்ஸ் எடுக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக அவங்க இருக்காங்க. சிங்கப்பூர் ப்ரெஸ் ஹோல்டிங்ஸில் தமிழ் முரசு இணைந்தது வந்து சிங்கப்பூரில் எந்த ஒரு மனிதரும் அது தவறுன்னு சொல்லவே முடியாது. அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் தமிழ் முரசு இவ்வளவு தூரம் வளர்ச்சி கண்டு இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இருக்குது, நிலைச்சிருக்கு, இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்குன்னு சொல்கிறதுக்கு அது வந்து அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் சேர்ந்தது தான் காரணம். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது. அதாவது அரசாங்கம் அதை வந்து ஒரு CLGA, அதாவது கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஆக SPH மீடியா லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அதில் வந்து பத்திரிக்கை அப்படிங்கிறது, மீடியா அப்படிங்கிறது ஒரு பகுதி, அதையும் தாண்டி பல பகுதிகள் இருந்தன. அவங்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு SPH மீடியாவை மட்டும் அவங்களுடைய கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர்கள் கொடுக்கும் அந்த மானியம் இருக்கிறது இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் அதை வைத்து எல்லா பத்திரிகைகளும் இயங்கி கொண்டு இருக்கின்றன. வெனக்குலர்னு சொல்லுவாங்க, அதாவது தாய்மொழி பத்திரிகைகள் வந்து மலாய், சீனம், தமிழ், இதை இயங்குவதற்கு அரசாங்கம் தற்போது அளிக்கும் அந்த பண வசதி தான் அதை இயக்கி கொண்டு இருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதனால் அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு அவங்க சொல்லவே கிடையாது. அதாவது அவங்கள பொறுத்த மட்டும் பன்மொழி சிங்கப்பூரில் வந்து ஒரு தமிழ் பத்திரிகை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். திரு வை. திருநாவுக்கரசனுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு பத்திரிகை வந்து இன்னும் எழுச்சி பெற்றது. அது இப்போ சித்ரா ராஜாராம் வந்து ஆசிரியராக வந்து
பத்திரிக்கை அது வரைக்கும் வந்து தமிழ் முரசுங்கிறது வந்து வயசானவங்க படிக்கிறது, பள்ளி தமிழாசிரியர்கள் படிக்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருந்தது. இல்லை, தமிழ் முரசு வந்து சிங்கப்பூர் தமிழர்களுடைய அடையாளம், இளைஞர்களுக்கும் உரியதுங்கிறத வந்து அது ஒரு விளம்பரப்படுத்தினாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக பல காரியங்களை செய்து அதனை வந்து ரொம்ப பத்திரிகையை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் ஒரு அறிமுகத்தையும் சிங்கப்பூர் முழுக்க ஏற்படுத்தினாங்க. குடும்ப விழா வச்சாங்க, சேலை அழகுராணி போட்டி, காட்பந்து கொண்டாட்டம், எல்லாத்தையும் விட முக்கியமாக நல்லாசிரியர் விருது அறிமுகப்படுத்தினாங்க. நல்லாசிரியர் விருது இன்று வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விருதாகவும் ஒரு அங்கீகாரமும் இருக்குது. எதிர்காலம் கொஞ்சம் ஸ்திரமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். அதற்கு வந்து முதல் கட்டமாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸு, கிராண்ட்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது எஸ்பிஹெச் கொடுக்குறாங்க, தமிழ் முரசு அதாவது MDDI கொடுக்குறாங்க, அமைச்சு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி நம்ம சாரங்கபாணி ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்குது, அது மூலமாகவும் வரலாம். இதன் மூலமாக வரவங்க வந்து ஸ்காலர்ஸை வந்து இங்கே ஒரு 4 ஆண்டு காலமோ அல்லது 2 அல்லது 3 4 ஆண்டு காலமோ தமிழ் முரசோடு இணைந்து இருக்க வேண்டும். அதையும் தாண்டி தமிழில் கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்ற தமிழை பிடித்த மாணவர்கள் இருக்காங்க. அவர்களை ஈர்ப்பதற்கு இப்பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க வரும்பொழுது அவங்க வர்றது வந்து தமிழ் முரசாக இருந்தாலும் SPH மீடியா கீழே வர்றாங்க, ஒரு SPH மீடியா எம்ப்ளாயியாக வர்றாங்க. அவர்களுக்கு அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சம்பளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சம்பளம் தான் ஸ்ட்ரெயிட் சயின்ஸில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அல்லது விருத்தாஹாரியாண்டில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தமிழ் முரசுக்கும் ஜேர்னலிஸ்ட்டும் அதே ஒரு சம்பள முறை தான் செயலாக்கப்படுது. வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கிது. நிகழ்காலத்தில் ஒரு ஸ்தாபனம் நல்ல நிலையில் உள்ளது என்றால் அந்த நிறுவனத்தின் ஆயுள் நிரந்தரம் என்று ஆருடம் உரைப்பது சிரமம். அதிகபட்சமாக அது நம் ஆசையாக இருக்கலாம். அத்தகைய ஆசைகள் நிறைவேற வேண்டுமென்றால் தொலைநோக்குள்ள ஓர் அணுகுமுறை நிச்சயம் தேவை. ஒரு நிறுவனம் வளர பல்லாண்டு காலம் வலுவாக நிற்க அது எப்படிப்பட்டவர்களை தன்வசம் ஈர்க்கிறது என்பது மிக மிக முக்கியம். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017 சேரும் போது நிறையா பேர் கேட்ட கேள்விகள் என்னையே திகைக்க வச்சிருந்துச்சு. முதல்ல அவங்க கேட்டது வந்து, உனக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்கலையா, ஏன் தமிழ் முரசில் போய் சேர்ந்து? அதே மாதிரி வேற ஒரு கேள்வி கேட்டாங்க, தமிழ் முரசில் சேர்ந்துருக்கியே சம்பளம்லாம் கரெக்டாக வருதா அப்படின்லாம் கேட்டிருக்கவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேர் வந்து தமிழ் உலகத்தில் தமிழ் துறையில் இருக்கிறவங்க தான், தமிழ் ஆர்வலர்கள் தான். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கே ஒரு சந்தேகத்தை எழுப்புச்சு. ஆனால் நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த காலகட்டத்தில் தமிழ் முரசு வந்து 2017 அந்த தொடக்கத்தில் தான் SPH-உடைய ஒரு அங்கமாகவே சேர்ந்துருச்சு. ஏற்கனவே 1995 SPH-ல் இருந்தாலுமே ஒரு சப்சிடரி யூனிட்டாக தனியாக இருந்துச்சு. 2017 அது வந்து இங்கிலீஷ் மலே தமிழ் மீடியா குரூப் அப்படின்ட்டு மெயின் SPH-லேயே இணைஞ்சிருச்சு. தமிழ் முரசு லிமிட்டெடுங்கிறதே டிசால்வ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னை இன்டர்வியூ பண்ணும்போதும் தமிழ் முரசு ஆசிரியர் அந்த பேனலில் இருந்தாலுமே SPH HR தான் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அப்போ சேரும்போது SPH-ல் எந்த ஸ்ட்ரெயிட்ஸ் டைம்ஸ்லேயோ பிஸ்னஸ் டைம்ஸ்லேயோ சேர்கிற செய்தியாளருக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு சம்பளம் தான் தமிழ் முரசு செய்தியாளருக்காக இருந்துச்சு. இட் வாசன் ஒரு வித்தியாசம் இல்லை, பாரபட்சம் இல்லை சொல்லலாம். அதாவது ஒரு பெற்றோர் சொல்லலாம், ஏன் தமிழ் முரசுக்கு போகிறீங்க, தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டமாச்ச, அதையும் தாண்டி என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு 10 பேரை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் 2 சவால். ஒன்று மொழித்திறன் இல்லாத ஒரு சவால், 2வது வந்து அவர்களுக்கு உண்மையாகவே தமிழ் முரசில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கணும். இல்லை இது வந்து ஒரு கடைசியாக நான் பல இதை முயற்சி செய்து விட்டேன், முயற்சி திருவினை ஆகவில்லை, அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஓரளவிற்கு வந்து இளைஞர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா தமிழ் முரசில் இருக்கும்போது பல விஷயங்களை அவங்க செய்யலாம். ரிப்போர்ட்டிங் பண்ணலாம், எழுதலாம், சமூக ஊடகங்களில் வந்து செயல்படலாம், டிசைன் பண்ணலாம், பல விஷயங்கள் அவங்க பண்ணலாம். இதுவே ஒரு பெரிய பத்திரிகையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நடவடிக்கை தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு வந்து அதாவது ஒரு 5 ஆண்டு கால ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறவங்க ஒரு பிரதமரை கூட அவங்க இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. இப்போ தேர்தல் வந்துச்சுல, தேர்தலில் பலரும் தமிழ் முரசுக்காக அந்த களத்தில் இறங்கி அதை பற்றி எழுதினவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 35 வயதுக்குள்ளே பட்டவர்கள் தான். ஆக தமிழ் முரசு வந்து ஒரு நல்ல ஒரு தளம் அப்படிங்கிறத நாங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும்.
தமிழ் முரசுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது. 90 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்ட ஒரு பெருமை தமிழ் முரசுக்கு இருக்குது. இப்போ தான் 90வது ஆண்டை வந்து ரொம்ப விமர்சையாக நம்ம கொண்டாடினோம். ஆனால் அந்த கொண்டாட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விரும்பணும். ஏன்னு சொன்னால் நாங்களுமே சரி, அந்த 90 ஆண்டுகள் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் எப்படியும் 100 எட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இருக்கிறது இல்லை. அந்த மனப்போக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்க எல்லா பத்திரிகையுமே தனிப்பட்ட பத்திரிக்கையாக செயல்பட இயலாது இனிமேல். உண்மையாகவே காணொளி காட்சி அப்படி தான் இருக்க முடியும். ஆக செய்தியை எப்படி வந்து ஒரு காணொளியாக கொடுக்கறது. இப்போ தமிழ் முரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் டாப் நியூஸ், அதாவது முக்கியமான செய்தி, முக்கிய 5 செய்திகள் என்று 2 காணொளி படைக்கிறாங்க. அதையும் தாண்டி பாட்காஸ்ட், அதாவது பலரை அழைத்து அவர்களுடைய அபிப்பிராயங்கள் கேட்டு அந்த காணொளி படைக்கிறாங்க. இந்த காணொளிகள்லாம் கடந்த ஆண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு 900 காணொளிகள் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுதான். ஆனால் அனைத்துலக அரங்கில் அதன் வளர்ச்சி, நிலைத்தன்மை, ஒற்றுமை மிக்க பல இன மக்கள், இவை யாவும் அத்தனை சுலபமாக கடந்து செல்ல முடியாத அம்சங்கள். இவர்களால் எப்படி முடிந்தது? இவர்களிடம் நாம் என்ன கற்கலாம் என்று பல நாடுகள் நம்மை ஆர்வத்தோடு பார்க்கும் காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதனால்தான் சிங்கையை பற்றிய செய்தி, சிங்கை மக்களை பற்றிய செய்தி நம் எல்லைகளை கடந்து பல நாடுகளிலும் ஆர்வத்தோடு வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வந்து தமிழ் முரசில் மின்னிலக்க வாசகத்தை நம்ம பார்த்தோன்னா வந்து 800,000லேருந்து 1.2 மில்லியன் பேஜ் வியூஸ் வரைக்கும் நம்ம ஈட்டுறோம். அது போக வந்து யூசர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எத்தனை பேர் வாசிக்கிறாங்கிறது வந்து ஒரு 200,000லேருந்து ஒரு 400,000 வரைக்கும் போகுது ஒரு மாதத்துக்கும். இது ஏன்னா வந்து நம்ம சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் மலேசியா, US, குறிப்பாக இந்தியா, அதுலேயும் தமிழ்நாடு, அங்கேருந்து நிறைய வாசகர்கள் வந்து தமிழ் முரசை வந்து மின்னிலக்க முறையில் வந்து நம்மளை அணுகிறாங்க. மின்னலக்கமயமாகும் பொழுது உலகளாவிய ஒரு ஊடகமாக ஒரு வளரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக வரும். அது வந்து ஒரு கடந்த அடுத்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாடுகளில் நாங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சமூக ஊடகங்கள் தான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இப்போ இணைய பக்கம் வந்துட்டு கூட அவ்வளோ பேர் பார்த்தாங்களான்னு தெரில. இப்போ இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு நிறைய பேர் இணைய பக்கத்துக்கும் வராங்க. அதன் மூலம் நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்மளுடைய வாசகர்கள் யார், அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள போய் அங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய உருமாற்றமே இருந்துச்சு. அதில் தான் நம்ம உருமாற்றத்தினுடைய அடித்தளமே அமைஞ்சிச்சு. சமூக ஊடகங்களில் இருக்கிறாங்களா, அது எந்த ஊடகமாக இருக்கட்டும், அந்த ஊடகத்தில் எப்படி அவங்களுக்கு செய்தியை வழங்கினா அவங்கள வந்து படிப்பாங்க. அந்த விதத்தில் இருக்கும்போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கோ அடுத்த எத்தனை ஆண்டுகள் தமிழ் முரசு இருக்குதோ அதை வந்து அந்த ஒரு போக்கில் தான், அதாவது மக்கள் வாசகர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி செய்திகள் வேணும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம வந்து அதை ஆய்வு செய்து கூர்மையாக ஆராய்ந்து அந்த விதத்தில் தான் நாங்கள் திகழ முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம். இத்தகைய சூழல் தமிழ் முரசு போன்ற ஒரு தமிழ் நாளேடு இளைய வாசகர்களை தன்வசம் இழுக்க கண்டிப்பாக புது புது வியூகங்களை அமைக்க வேண்டும். 18லேருந்து 25 வயதுக்கும் உள்ள இளையர்கள், அதாவது ஜென்ஸீஸ்னு நம்ம சொல்கிறவங்க வந்து செய்திகள் தமிழ் செய்திகள் மட்டும் இல்லாமல் குறிப்பாகவே பொதுவாகவே வந்து நிறைய செய்திகள் வந்து அவங்க படிக்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க ப்ரெஃபரன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட், டிக்டாக், இன்ஸ்டாகிராம். பட் இவங்களையும் வந்து எப்படி அணுகலாங்கிறது நம்மளுடைய டெய்லி வந்து நம்ம யோசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தமிழ் முரசு வந்து பல்லூடக வழியில் வந்து நம்ம வெவ்வேறு வயதில் இருக்கிற வாசகர்களை வந்து அணுகிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு வருது. நம்ம வந்து காலத்திற்கேற்ப மாறி மக்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும்போது தான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உறுதியாக இருக்கிறோம். சமூக ஊடக தளங்களில் மட்டுமே 3000த்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதனால் ஒரு வீடியோ போடும்போதோ ஏதாவது ஒரு போஸ்ட் போடும்போதோ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நம்ம வந்து சேர்றோம் சமூக ஊடகங்கள் வழியாக. பரபரப்பான வாழ்க்கை முறைன்னு சொல்லுவோமே, அதாவது இப்போ காரில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அல்லது ரயிலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ ஏதோ காலையில் வந்து என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 2 மினிட் செய்தி, 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்குள்ளே நம்ம அதை கொடுத்து ஆகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா அத்தனை ஊடகங்கள் இருக்குது. அதில் நாமளும் பிழைக்கணும்னா அந்த மாதிரி கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவை நிச்சயமாக நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வதை விட செயற்கை நுண்ணறிவு வந்து நிச்சயமாக அந்த ஒரு 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 தண்ணி மாதிரி, ஒரு அலை மாதிரி, அது நம்ம அங்கே நிற்கிறோமோ அதை எதிர்த்து பண்ண முடியாது, அதை தாண்டி போயிடும், நம்மளை தாண்டி போயிடும். ஆக அலையோடு சேர்ந்து நாம் வந்து நீந்த வேண்டும், அதுதான் முக்கியம். நம்ம தமிழ் முரசும் வந்து செயற்கை நுண்ணறிவை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து நம்ம வெளியிட்டது வந்து ஒரு போன வருஷம் செப்டம்பரில் வந்து ஏஐ சம்மரி அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரை நம்ம வந்து வெளியிட்டோம். இதில் வந்து எல்லா தமிழ் செய்திகள்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் வந்து 100 வார்த்தைகளுக்குள்ளார ஒரு ஆங்கில சுருக்கம் வந்து உங்களுக்கு வழங்கப்படுது. இதில் வந்து என்ன ஒரு நன்மைனா, தமிழர்கள் அல்லாத இந்தியர்களும் வந்து தமிழ் செய்திகளை படிக்கலாம். அது போக வந்து பொதுவாகவே நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து தமிழ் முரசில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத வந்து இந்த ஒரு ஆங்கில சுருக்கத்து வழியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பலர் சொல்லுவாங்க, மனிதருக்குள்ள அந்த உணர்வு, இயல்பு இதெல்லாம் வந்து வராது அப்படின்னு. இல்லை, அது வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஆக ஒரு பல கோடி விஷயங்கள் அது தெரிஞ்சுன்னா அதை தேடி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு 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 செயலிய, ஒரு நுண்ணறிவு. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை போட்டி போட முடியாது. அது எப்படி மாற்றும், பத்திரிக்கை எப்படி மாற்றும்னா, ஒரு ஆட்கள் இல்லாமலே, செய்தியாளர்கள் இல்லாமலே ஒரு பத்திரிக்கையை வந்து முழுமையாக படைக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு அது வந்துடும். 10 ஆண்டு காலமாக இருக்கட்டும், 15 ஆண்டு காலமாக இருக்கட்டும், செயற்கை நுண்ணறிவு வைத்து ஒரு பத்திரிக்கையை நம்ம பண்ணலாம். பத்திரிக்கை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஊடகத்தில் வந்து அவரவர்களுக்கு பிடித்த விஷயத்தை அவங்க வந்து தேர்ந்தெடுத்துவாங்க, அது வந்துடும் அவங்களுக்கு. ஆக கொடுக்க வேண்டியதை வந்து சுவாரஸ்யமாக கொடுத்தா தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, இல்லையா? இரண்டாவது, இப்போ செய்தியாளர்கள் இருக்காங்க, ஒரு இடத்துல போய் அவங்க நின்று பேசுகிறாங்க, அவர்களே வந்து செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு உண்மையான நபர்களாக இருக்கணும் தேவையே கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, ஒரு இந்திய பெண்மணியோ இந்திய ஆணோ நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவால் வந்து உற்பத்திப்படுத்தி அவர்கள் என்ன சொல்லணுங்கிறத நம்ம சொல்லிட்டா போதும். அது கூட இப்போ சொல்ல வேணாம், அதுவாக எடுத்து அதுவாக வந்து மொழிபெயர்த்து அதை வந்து ஒரு செய்தியாக கோர்த்து அதை படைக்கக்கூடிய திறன் இப்போதே இருக்கிறது. ஏன் செய்யலை அப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்பு, அந்த குரல் எப்படி இருக்கணும், மனித குரல் மாதிரி இருக்கா, அப்படியாங்கிறதான் சில பிரச்சனைகள் இருக்கே தவிர மற்ற எதுலேயுமே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் 5 ஆண்டு காலத்தில் தமிழ் முரசே வந்து ஒரு 10 வர்ச்சுவல் ரிப்போர்ட்டர்ஸை வச்சுருப்போம் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். கையில் மைப்பட அச்சடித்த காலம் தாண்டி, கணினியில் தமிழைக் கண்டு பெருமிதம் கொண்ட காலம் தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டோம். இது மெய்நிகர் காலம். மானுட அறிவோடு செயற்கை நுண்ணறிவு போட்டி போடும் காலம். இங்கே மாறிவரும் தொழில்நுட்பத்தை வாய்ப்பாக பார்த்தாலே ஒழிய எந்த ஒரு தொழிலும் பழையதாகத்தான் தெரியும். அதை அறிந்து தமிழ் முரசு தன் எதிர்காலத்தை திட்டமிடுவது நம் எல்லோருக்குமே ஒரு மன நிறைவை தருகின்றது. 90 ஆண்டுகள், பல சவால்கள், எத்தனையோ மாற்றங்கள், இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு சமூகத்தின் குரலாக ஒலிக்கும் முரசு தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் ஆசையும்.